வீரமிகு பெரும்பாட்டன் பேரரசர் பெருமிடுகு முத்தரையருடைய பொற்பாதங்களை போற்றி சாதி சமநிலையற்ற இந்த சமூகத்திலே சமநீதி சமர்புரிய வந்த சமநீதி போராளி அவர்களை வணங்குகிறேன். தலை நிமிரும் தமிழ்நாடு என்ற தலைப்பிலே இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்து இதற்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய எங்களது பாசத்திற்குரிய அண்ணன், எங்கள் உடன் பிறந்த சகோதரர், அவர் தூத்துக்குடியிலே இருந்தாலும் அவர் திருச்சியிலே எங்களோடு பிறந்ததை போல எப்போதும் நாங்கள் உணரக்கூடிய எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் எஸ்ஆர் பாண்டியன் அவர்களே, இந்த நிகழ்விலே எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய பாசத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய ஐயா பெரியவர் KM ஷெரீப் அவர்களே, திருமுருகன் காந்தி அவர்களே, நாகை திருவள்ளுவன் அண்ணனுடைய போர்ப்படை தளபதி பேரறிவாளன் அவர்களே, ஐந்திணை மக்கள் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் வை தேவதாசு அவர்களே, எம்மோடு இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கக்கூடிய தமிழர் தேசம் கட்சியினுடைய மாநில செயலாளர் அருமை அண்ணன் மதுரை அழகர் அவர்களே, மதுரை தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் வீரா அவர்களே, விருதுநகர் மாவட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் ராஜபாண்டி அவர்களே, மேலும் இங்கே உணர்வு எழுச்சியோடு குழுமி இருக்கக்கூடிய எனது உயிரினும் மேலான உறவுகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் KKஸின் அன்பு தம்பி குரு மணிகண்டனின் அன்பு நிறைந்த வணக்கங்கள். இந்த நிகழ்விலே தலைவர் அண்ணன் சமநீதி போராளி KK செல்வகுமார் அவர்கள் கலந்து கொள்வதாக இருந்தது. மிகுந்த ஆவலோடு தென்னகத்திலே வாழக்கூடிய போர்க்குடி சமூகமான தேவேந்திரகுல மக்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு காத்திருந்தார். ஆனால் ஏற்கனவே ஒத்துக்கொண்ட பொதுக்கூட்டம் இன்றைய தேதியிலே புதுக்கோட்டையிலே நடைபெற இருப்பதால் அந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்வது தவிர்க்க முடியாது என்ற காரணத்தினால் என்னை இங்கே அனுப்பி வைத்து இந்த சமூக மக்களுக்காகவும் இந்த சமூக மக்களுக்காக என்னாலும் போராடக்கூடிய சமரசமின்றி போராடக்கூடிய போராளி இளைய சேகரன் அண்ணன் எஸ்ஆர் பாண்டியன் அவருடைய கரத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய அண்ணன் எஸ்ஆர் பாண்டியன் அவர்களுக்கு சமநீதி போராளி KK செல்வகுமார் அவர்கள் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்குள் எப்போதுமே எந்த ஃபார்மாலிட்டியும் இருந்தது கிடையாது. அண்ணன் ஒரு கட்சியினுடைய தலைவர் என்பதை போல என்றுமே எங்களோடு பழகியது கிடையாது. என்னுடைய அண்ணன், நான் தென் மாவட்டத்திற்கு வந்தால் என்னுடைய அண்ணன் எஸ்ஆர் பாண்டியன் இருக்கிறார். அண்ணன் திருச்சிக்கு வந்தால் அவர்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்ற அடிப்படையிலே தான். பொதுக்கூட்டமா அண்ணன் இத்தனாம் தேதி பொதுக்கூட்டம், நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். நாங்கள் அழைப்பு விடுத்தாலும் சரி அழைப்பதெல்லாம் கொடுக்க மாட்டோம், அவர் அழைப்பு விடுத்தாலும் சரி அழைப்பதெல்லாம் கொடுக்க மாட்டார். எங்களுக்குள்ளான உறவு இப்படிதான். அப்படிப்பட்ட ஒரு போராளியை இந்த மக்கள் அங்கீகரிக்க வேண்டும். அருந்திரல் வீரருக்கும் பெருந்திரல் உழவருக்கும் வருந்தகை தாகும் மல்லர் என்னும் பெயர் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இனம். சங்க இலக்கியங்களால் போற்றப்பட்ட ஒரு இனம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்று சொல்லக்கூடிய உழவர் குடிமக்கள். தமிழர் வரலாற்றிலேயே மிகச்சிறந்த சிறப்புக்குரிய மக்கள். யார் பாண்டியர்கள் என்ற பிரச்சனை வெகுவாக ஓடிக்கொண்டிருக்கிறது. உண்மையான பாண்டியர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் தான். இங்கே சொல்கிறோம், வரலாற்றின் அடிப்படையில் சொல்கிறோம். யாரையும் சமாதானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே சொல்வதல்ல, வரலாற்றின் அடிப்படையிலே உண்மையான பாண்டியர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் தான். அதன் சாட்சியங்களும் எச்சங்களும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்துணை கோவில்களிலும் அவர்கள் பெரும் முதல் மரியாதை. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இனம் இந்த உலகத்திலே எங்குமே சோறு போடுகிற இனம், உழவர் குடி இனம் தாழ்த்தப்பட்ட பட்டியலிலே இல்லை. பேரன்பிற்குரியவர்களே, தாழ்த்தப்பட்ட பட்டியலிலே இங்கே வைத்தது மிகப்பெரிய அவலம். 3/4 நூற்றாண்டுக்கும் மேலாக
இந்த மக்கள் பட்டியல் வெளியேற்றம் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மக்களுடைய வாக்கை பெறுகிற கட்சிகள் நான் தேவேந்திரன், நான் நரேந்திரன், நீங்கள் தேவேந்திரன் என்று பேசக்கூடிய கட்சிகள் பட்டியல் வெளியேற்றத்தை இன்னும் சாத்தியப்படுத்தாமல் தடுத்து வைத்திருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அது தேர்தல் அறிக்கையாகவே இருக்க வேண்டும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பட்டியல் வெளியேற்றம் தருவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசாணை தருவோம். மிகப்பெரிய போராட்டத்திற்கு மத்தியிலே தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணையை பெற்றார்கள். அது ஏதோ பாரதிய ஜனதாவினுடைய தாட்சண்யத்தால் நடந்தது அல்ல. ஐயா தமிழ் தேசிய போராளி பசுபதி பாண்டியன் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. நாங்கள் பள்ளி செல்லும் காலத்திலேயே சுவர்களிலே வரைந்து வைத்திருப்பார்கள், எழுதியிருப்பார்கள், பட்டியல் வெளியேற்றமே எம் சமூக விடுதலை, தமிழ் தேசிய போராளி பசுபதி பாண்டியன் அழைக்கிறார் அப்படிங்கிற எழுத்து இருக்கும். அப்படிப்பட்ட தமிழறிஞர்கள், தமிழ் தேசிய போராளிகள், சிந்தனையாளர்கள், இந்த சமூக பற்றாளர்கள், ஒட்டுமொத்த மக்களினுடைய அந்த போராட்டத்தின் விளைவாக தான் வேற வழி இல்லாம தேவேந்திர குல வேளாளர் அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. ஏதோ இந்த தேவேந்திர குல மக்கள் மீதுள்ள கரிசனத்தால் அதை அறிவிக்கப்படவில்லை. உண்மையிலே இந்த மக்கள் மீது கரிசனம் இருந்திருந்தால், பற்றுதல் இருந்திருந்தால் மத்திய அரசாங்கம் தான் அதை முடிவெடுக்கணும். பட்டியலில் இருந்து வெளியேற்றுறத மத்திய அரசாங்கம், இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் அதை செய்திருக்க வேண்டும். செய்யல. மாறாக நாங்கள் தான் அரசாணையை கொடுத்தோம், நாங்கள் தான் காரணம். எப்படி முத்தரையர் சமூகத்தை ஏமாத்துறாங்க? ஒரே ஒரு தபால் தலையை வெளியிட்டு விட்டு, ஒரே ஒரு ஸ்டாம்பை வெளியிட்டு விட்டு எப்படி ஏமாத்துறாங்க? நாங்கள் தான் முத்தரையர் சமூகத்திற்கு தபால் தலை வெளியிட்டோம், எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று பாஜக நம்மை ஏமாற்றுகிறது. அதே போல தேவேந்திர குல வேளாளர் அரசாணையை நாங்கள் தான் கொடுத்தோம், நாங்கள் வந்தால் பட்டியலின வெளியேற்றத்தை செய்வோம் என்று சொல்லி தேவேந்திர குல வேளாளர்களை ஏமாற்றி வருகிறது. உண்மையான பிரதிநிதித்துவம் எது தெரியுமா? நீங்கள் திமுகவிலேயோ அதிமுகவிலேயோ 10 தேவேந்திர குல வேளாளர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆகக்கூடிய வாய்ப்பு வழங்கலாம். அது உண்மையான பிரதிநிதித்துவம் அல்ல. திமுகவிலும் அதிமுகவிலும் 10 தேவேந்திர குல வேளாளருக்கு சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு வழங்குவதும் சரி, அண்ணன் எஸ்.ஆர். பாண்டியன் அவர்களுக்கு ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு வழங்குவதும் சரி, ரெண்டும் ஒன்றுதான். ஏனென்றால் இந்த மக்களுக்காக சமூக விடுதலை களத்திலே சமரசமின்றி ஓடோடி பாடுபட்டு கொண்டிருப்பவர் அண்ணன் எஸ்.ஆர். பாண்டியன் அவர்கள். தென் மாவட்ட களம் என்பது சாதாரணமான களம் அல்ல, சாதி ரீதியாக கூறு உணர்வுள்ள பகுதி. இந்த பகுதியிலே அரசியல் செய்வது என்பது எளிதான காரியம் அல்ல. சமீபத்திலே ஒரு கொலை என்றால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்வார், சாதிய சிந்தனை உள்ளவன் மனநோயாளி என்பார். ஆனால் அங்கே நடந்த படுகொலையை மனநோயாளியும் கேவலமாக தான் சித்தரிக்க வேண்டும். உனக்கும் எனக்கும் பகை இருக்கிறது என்று சொன்னால் அவர்களை படுகொலை செய்யலாம். காரணமே இல்லாமல் தெருவிலே டீ குடித்துக் கொண்டிருந்தவனை இன்ன சாதிக்காரன் என்பதனால் வெட்டி படுகொலை செய்வது எல்லாம் பேராபத்து, ஜனநாயக சக்திகளுக்கு பேராபத்து. என் அன்பிற்குரியவர்களே, காவல்துறைக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை விடுத்து இங்கே இந்த செய்தியை முடிக்கிறோம். சமூக ஊடகங்களிலே மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்கக்கூடிய சதி நடந்து கொண்டிருக்கிறது. தென் மாவட்டங்களிலே கொலை குற்றவாளிகளை தியாகிகளைப் போல சித்தரிக்கும் சமூக ஊடகங்களை முடக்க வேண்டும். கொலை குற்றவாளிகளை தியாகிகள் அளவிற்கு பில்டப் கொடுக்கிற சமூக அரசியல் கட்சிகளை தடை செய்ய வேண்டும். அதுதான் தென் மாவட்டங்களிலே அமைதியும் சமூக நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.